கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ ஊழியத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். எனக்கன்பானவர்களே, இந்த இடத்துல நம்முடைய சாலமோன் சொல்லுகிற ஒரு காரியம், ஓடுகிறவர்களுக்கு அவர்களுடைய வேகமும், யுத்தத்திற்கு புறப்பட்டிருக்கிற சௌரியவான்களுக்கு அவர்களுடைய சௌரியமும் போதாது, பிழைப்பு செய்வதற்கு ஒரு ஞானம் உள்ளவன் என்று சொல்லிக் கொள்ளுகிற அப்படிப்பட்டவர்களுடைய ஞானமும் போதாது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியத்தை அடையும்படி தான் கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது, எல்லாவற்றிற்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும் என்று இந்த இடத்திலே நம்முடைய சாலமோன் சொல்லுகிறார். தன்னுடைய கையின் பலனால் இதை செய்தேன், தன்னுடைய மிகுதியான ஐஸ்வர்யத்தை கொண்டு இதை செய்தேன், தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருவருடைய புயபலத்தினால் இதை செய்தேன் என்று அநேகர் இந்த இடத்துல சொல்லிக் கொண்டு வருகிறதை நாம் பார்க்கலாம். எனக்கன்பானவர்களே, ஒரு தொழிலை, குடும்பத்தை, ஒரு வேலையை அல்லது ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போது நமக்குள்ள வருகிற ஒரு காரியம், நாம் இருக்கிற இடத்துல அதை நன்றாய் தெரிந்தவர்கள் யார்? அப்படி தெரிந்திருக்கிற அவர்களிடத்தில் நமக்கு ஒரு தயவு கிடைக்குமா? அப்படி தயவு கிடைத்தால் அவர்கள் மூலமாய் அந்த காரியம் நமக்கு நடக்குமா என்று நாம் அன்றாட வாழ்வில் ஒரு மனிதனை, அதாவது சக மனிதனை சார்ந்திருக்கிறவனாகவே மட்டும்தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, ஓடுகிறதற்கு வேகம், சௌரியவானின் சௌரியமும், புத்தி, ஞானம், அறிவு, இவை எல்லாவற்றையும் தாண்டி ஒரு மனிதனுக்குள்ளாக சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். அப்படிப்பட்ட ஒருவனுடைய வாழ்க்கையில எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்று இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய முயற்சி, உங்களுடைய தாளந்து, உங்களுடைய ஞானம், உங்களுடைய அறிவு, உங்களுடைய சுயமான காரியத்தை அல்ல, அதாவது சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டி நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கை கொண்டு நடக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோமானால், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட நன்மையான காரியத்தை, நாம் நினைக்காத காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்து நமக்கு உதவி செய்கிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கும் அப்பேற்பட்ட மேலான நாமத்தை உடைய தேவனாகிய கர்த்தருடைய சமயமும் தேவ செயலும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்றால் நம்முடைய இயேசு கிறிஸ்துவை நாடுங்கள். நம்முடைய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே வெறுமையாக்கி இந்த பூமியில நமக்காக கொடுக்கப்பட்டார். அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார், நம்மை மீட்டெடுத்திருக்கிறார், நம்முடைய பாவங்களை, அக்கிரமங்களை மன்னித்திருக்கிறார், எல்லா அதிகாரத்தை உடையவராய் காணப்படுகிறார். அப்பேற்பட்ட இயேசுவை நாடுங்கள், என் தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். Thank you. God bless you.